எம்பிக்கு கிடைத்த மாபெரும் தண்டனை. அங்க இருக்கக்கூடிய பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் எம்பியை குற்றவாளி என அறிவித்து அவங்களுக்கு தண்டனை விதித்திருக்கிறாங்க. எந்த விவகாரத்துல அவங்களுக்கு தண்டனை விதித்திருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி அந்த வழக்கு எப்படி நடந்துட்டு இருந்தது, அந்த வழக்குக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு தண்டனை வழங்கி இருக்கிறாங்க. அந்த தண்டனை பற்றியும் அவங்க என்னென்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு பத்தியும் முழு விவரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இந்த இந்தியாவில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஆனா இந்தியாவில் முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுகிறது இந்த பாலியல் தொல்லை தான். இந்த பாலியல் தொல்லை ஒருபோதும் ஓய்ந்ததா தெரியவில்லை. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பல மனுஷ மிருகங்களால பல இடத்துல பாலியல் தொல்லை செஞ்சு ஒண்ணு புதைக்கப்பட்டுறாங்க, இல்லைன்னா வெட்டப்பட்டுறாங்க, இல்லைன்னா அதை வீடியோ எடுத்து மிரட்டுறாங்க. இதே மாதிரிதான் பல நாட்களா நடந்துட்டு வருது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா அது அரசாங்கம் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி பல வழக்குல அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்ததெல்லாம் நம்ம அறிந்ததுதான். இப்ப ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், அதுவும் அரசியல் இருக்கக்கூடியவர், முன்னாள் எம்பியாகவும் இருந்திருக்கிறாரு. இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் தேவேந்திர கவுடாவுடைய பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா, நீங்க அறிந்ததுதான். அவரு என்ன செஞ்சிருக்கிறாரு, பல பெண்களுக்கிட்ட பாலியல் வல்லுறவு செஞ்சிருக்கிறாரு. அப்படின்னு என்னன்னா, வீடியோ கால் மூலமாகவோ இல்ல நம்ம பிசிக்கலா எந்த அட்டாக்கும் பண்ணாம பாலியல் ரீதியான ஒரு பேச்சுக்கள், இந்த காணொலிகள், இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாம எடுக்கிறது, அவங்கள வற்புறுத்துறது, அவங்க சம்பந்தமே இல்லாம வற்புறுத்தலின் பெயரில் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்படி செஞ்சது ஏப்ரல் 2024 ஏப்ரல் மாசம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பரவி இவர் இப்படிதான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. என்ன வழக்குனா, இவர் மேல ஏற்கனவே 3 பாலியல் வல்லுறவு வழக்கு இருக்கு. ஆனா அந்த ஒரு வழக்குக்கு இவர் குற்றவாளி தான் அப்படின்னு நிரூபணம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்க வீட்டுல வேலை செஞ்ச பணிப்பெண், அவங்களோட பெண்ணுகிட்ட ஆடைகளை கழட்ட சொல்ற மாதிரி அவதூறா பாலியல் உணர்வுகளை தூண்டுவதமா இந்த மாதிரி பேசிட்டு வந்திருக்கிறாரு. அது பென்டிரைவ்ல வீடியோ இருந்து அந்த பென்டிரைவ் சிக்கி அந்த வீடியோ பரவி அந்த வீடியோ பரவுனதுனால இவர் என்ன பண்ணாரு, இந்த வீடியோலாம் வெளியானதுனால தலைவர் ஜெர்மனிக்கு ஓடிட்டாரு. நம்ம விடுவாங்களா காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போல் மூலம் இங்கிருந்து ரெட் நோட்டீஸ் மற்றும் ப்ளூ நோட்டீஸ்லாம் அனுப்பி அவங்கள இந்தியாவுக்கு வர சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாங்க. அந்த வற்புறுத்தின பேர்ல கடைசி மேல வந்திருக்கிறாரு பிரஜ்வல் ரேவண்ணா. ஏர்போர்ட்லயே வச்சு, பெங்களூர் ஏர்போர்ட்லயே அவங்கள கைது செஞ்சுட்டாங்க. இப்படி இந்த வழக்கு இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீதிமன்றம், அதாவது எம்பி எம்எல்ஏவுகளை விசாரிக்கக்கூடியது இந்த சிறப்பு நீதிமன்றம். அந்த சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, இவர் ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. பெங்களூர் நீதிமன்றத்துடைய நீதிபதி சந்தோஷ் கஜனன் என்பவரால் தான் இந்த வழக்கு இப்ப சொல்லப்பட்டிருக்குது. இவருக்கு என்னென்ன சட்டப்பிரிவுல என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறதுல பின்னாடி பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், அதுவும் அரசியல் இருக்கக்கூடியவங்களை, ஒரு சாதாரண ஒரு மனுஷ மன்னாவே அவங்களுக்கு போக்சோ ஆக்ட் மூலமா பல தண்டனைகள் வழங்கப்படுது. ஒரு எம்பியாக இருந்து கொண்டு அரசியல் வாழ்க்கையில மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பணியில் இருந்து கொண்டு எப்படி பெண்களை இப்படி பேசுறாரு, இல்லை ஏன் இப்படி பண்ணாரு, இதுக்கெல்லாம் கடுமையா தண்டனை விதிக்கணும்னு சொல்லிட்டு அங்க மக்கள், கர்நாடக மக்கள் போராட்ட காலத்துல கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் விதமா தான் இந்த வழக்கோடைய தீர்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு எல்லாரோடையும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒண்ணு ஆயுள் தண்டனை கிடைக்குமா, இல்ல எத்தனை ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும், எவ்வளவு அவதாரம் அவருக்கு போட போறாங்க அப்படிங்கறதுல அவங்க இன்னும் வெளியிடல. ஆனா என்னென்ன சட்ட பிரிவு கீழே இவருக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கறது வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதாவது பிரிவு 376 2K அதப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுல அல்லது அதிகாரத்துக்கு உள்ள ஒரு பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு தூண்டுனா நிச்சயமா தண்டனை வழங்கப்படுமா. அதுக்கப்புறம் பிரிவு 376 2N படி ஒரே பெண்ணை மீண்டும் மீண்டும் பாலியல் வல்லுறவுக்கு தூண்டுதல். அதுக்கப்புறம் பிரிவு 354 அதுபடி பாலியல் துன்புறுத்தல், அந்த சட்டப்பிரிவு படி இவருக்கு தண்டனை வழங்கப்படலாம்னு சொல்றாங்க. ஒரு பிரிவு
354C படி ரகசியமா படம் பிடிக்கிறது, அதாவது ஒருத்தருடைய அனுமதி இல்லாம ரகசியமா படம் பிடிக்கிறது. இவர் அப்படியாக தான் இந்த பெண்களை பேசுனதுல ரகசியமா படம் பிடிச்ச அந்த பென்ட்ரைவ் ஒரு வெளியாகி தான் இப்ப பெருமனே வெடிச்சிருக்குது. ஒருத்தருடைய அனுமதி இல்லாம ரகசியமா படம் பிடிச்சாலுமே அது சட்டப்பிரிவின்படி அவங்களுக்கு தண்டனை வழங்குறது தான் நியாயமான ஒரு விஷயம். பிரிவு 506 படி கிரிமினலா அச்சுறுத்துறது, பிரிவு 201 படி ஆதாரங்களை அழிக்கிறது, அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்ப சட்டம் அதாவது இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பிரிவு 66E படி தனி உரிமை மீறல், இந்தந்த பிரிவுகள் படி அவங்களுக்கு தண்டனை வழங்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் பல பிரச்சனைகள் போகுது, ஆனா இந்த பாலியல் தொல்லை, பாலியல் துன்புறுத்தல் இல்லை என்னென்ன பாலினம் அப்படின்னு பார்க்காம பலருக்கு பாலியல் தொல்லை, பாலியல் துன்புறுத்தல், பாலியல் வல்லுறவு நடந்துட்டு வருது. இந்த இந்தியாவில் இது நடக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனையா நம்ம பார்க்குறோம். ஏன் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்கையாகவோ இல்லை அம்மாவாகவோ இல்லை அக்காவாவோ பார்த்தா அவங்களுக்கு அப்படி தோணுமா? நீங்களே சொல்லுங்க. இதுவே அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட அப்படி அவங்க நடப்பாங்களா? அந்த சுய புத்தியும் அந்த கட்டுப்பாட்டும் ஏன் அடுத்தவங்க மேல இருக்கும்போது மட்டும் வரல? இதுதான் இப்ப மக்களுடைய கேள்வியா இருக்கு. தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத தடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு சீக்கிரமா கடும் நடவடிக்கை எடுக்கணும், ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா ஜாதி வெறியால அடிச்சு கொள்றாங்க, வெட்டி கொள்றாங்க. வெட்டு குத்து கொள்ளன்னு நிலப்பிரச்சனைக்கு ஜாதி வரிக்கு வருது. ஆனா இந்த பாலியல் தொல்லை, பாலியல் துன்புறுத்தல் செய்யறவங்கள வெட்டுனா தப்பே இல்லை அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாலுமே அச்சம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவில் பாலியல் தொல்லை நடந்துட்டே வருது. அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்த பாலியல் தொல்லை இனிமேலே நடக்கவே கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான சட்டத்தை அரசாங்கம் கையில் எடுக்கலாம்? அப்படி இல்லையா, அதெல்லாம் வேணாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிச்சாலே இந்த விஷயம் நடக்காது. கூட இருப்பவர்கள் உடன் பிறந்தவர்களா எல்லாத்தையும் பார்த்தாலுமே இந்த விஷயம் நடக்காது. இப்ப சிறுமியிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த விஷயம் நடக்குது. அதுவும் கர்நாடகாவை பத்தி பேசுகின்ற பொழுதே இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இதே கர்நாடகாவில தான் நேத்ராவதி ஆத்துக்கிட்ட எத்தனையோ பெண்களை பாலியல் தொல்லை செஞ்சு எத்தனையோ பெண்களுடைய உடலை அந்த நேத்ராவதி ஆத்துக்கிட்ட புதைச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன் புதைத்தாங்க? அதுவும் அங்க இருக்கக்கூடிய பாஜக எம்பி தேவேந்திர கவுடா அவர்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே தான் அந்த இதுவும் இருந்திருக்குது. ஏதே இந்த சிவன் கோயிலும் இருந்திருக்குதா சொல்லப்படுறாங்க. இப்ப கர்நாடகாவில் தொடர்ந்து தர்மஸ்தலாவை மர்மஸ்தலாவா மாத்தினீங்க. நான் கர்நாடகாவை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் பல நடந்துட்டு இருக்குது. ஏன் நம்ம ஒடிசாவை எடுத்துக்கலாம். ஒடிசாவில் அந்த சிறுமி பேராசிரியராலேயே பாலியல் தொல்லை செய்யப்பட்டு அந்த சிறுமிக்கு நீதி கேட்கணும்னு போராடி, ஆனா அந்த சிறுமியே தன்னைத்தானே தற்கொலை செஞ்சுக்கிட்ட விஷயமும் தெரியும். அதுதான் ராகுல் காந்தி அவர்கள் தற்கொலை கிடையாது, அங்க அமைப்போடைய சரியான படுகொலைன்னே விமர்சனம் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பொள்ளாச்சி வழக்குல அவங்களுக்கு ஆயுள் தண்டனை, அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழக வழக்குல பாலியல் தொல்லை. இந்தியாவில் கிட்டத்தட்ட பாலியல் தொல்லை, பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட வகை அப்படின்னு சொன்னோம்னா ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. ஏராளமானவர்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். ஆனா இதெல்லாம் தடுக்கப்படணும் அப்படின்னா ஒண்ணு அரசாங்கம் சட்டத்தை கையில் எடுக்கணும். சட்டத்தை அவங்க கையில் எடுத்து தண்டனை வழங்கிட்டு இருக்கிறாங்க. என்னதான் அரசாங்கம் சட்டத்தையும் கையில் எடுத்து அவங்களுக்கு தண்டனை வழங்கினாலுமே இதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறது தன்னுடைய சுய ஒழுக்கம் தான். அதாவது எங்களுடைய கருத்துப்படி நாம சுய ஒழுக்கமா இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது. உங்களுடைய உணர்வுகளை நீங்க கட்டுப்படுத்தினீங்களா எந்த பிரச்சனையும் வராது. அதாவது சங்க இலக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பால் உணர்வையும் பசி உணர்வையும் அடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அடக்கிட்டானா அவன் ஒரு சிறந்த மனிதனாக இருப்பான் அப்படிங்கிறது நம்ம சங்க இலக்கியத்திலிருந்தே படிச்சுட்டு வரோம். அதாவது இந்தியாவில் இனிமேல் இந்த பிரச்சனைகள், இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இது ஒரு சமூக விழிப்புணர்வா எடுத்துக்கொண்டு எல்லாத்துக்கும் பகிருங்க. இந்தியாவில் இனிமேல் இந்த பிரச்சனை நடக்கக்கூடாது, நடந்தா என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல நம்ம பத்தி விவாதிக்கணும். ஆனா இந்த பிரச்சனை இனிமேல் தொடரவே கூடாது அப்படின்னா மனிதனுடைய சுய ஒழுக்கம் தான் முக்கியம். தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துறவன் தான் வாழ்க்கையிலையும் முன்னேறுவான், இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சிக்க மாட்டான் அப்படிங்கிறது ஒரு இதா நம்ம பார்க்கப்படுது. ஆனா அரசியல் வாழ்க்கைக்குள்ள அரசியல் வாழ்க்கைங்கிறது சமூக சேவை, சமூக மனப்பான்மை, சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய விஷயங்களுக்கு
இந்த மாதிரியான விஷயங்கள், பாலியல் தொழில், பெண்கள் விஷயத்துல ஈடுபடுறதுக்கெல்லாம் கடுமையான தண்டனை வழங்கப்படணும். அவங்க சட்டப்படி செய்யணும். அவர் எவ்வளவுதான் பெரிய கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, சினிமா பிரபலமா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அப்படியாக தான் பெங்களூருடைய சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கு கொடுத்திருக்கிறாங்க. குற்றவாளி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய மக்கள், இவரால எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா இந்த தீர்ப்பு மக்களுக்கு நல்ல பயனை அளிக்கும். இதே மாதிரி எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ மறைமுக மனுஷ மிருகங்கள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்ம சட்டத்தை முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. அதனால இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு வாங்க. மீண்டும் நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.